பாதாம் வச்சு ஒரு சின்ன டிப்ஸ். நம்ம இப்போ இந்த பாதாம் என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கோம்ல, இது நார்மலானது கொஞ்சோன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எதுவுமே சாப்பிடாம பாதாம் பருப்பை ஊற வச்சுருக்கோம்ல, நைட்டே ஊற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சாப்பிடணும். ஊற வச்சது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஊற வச்சுருக்கோம். நம்ம இதை நைட்டே ஊற வச்சிட்டோம். இப்போ இது மார்னிங் ஆகிடுச்சு. இதை இப்போ எடுக்கணும். இப்போ இது ஊற வைக்காத பாதாம், இது ஊற வச்சது. ஊற வைக்காதது எப்படி இருக்கு பாருங்கள். ஊறினது நல்லா ஊறி குண்டாக நல்லா இருக்குது. இப்போ இந்த ஊறினது என்ன பண்ணணும், இப்படி தோலை எடுத்துக்கிறணும். தோலை எதுக்கு எடுக்கிறோம்னா, தோல் சூடு நம்ம உடம்புக்கு. தோலை மட்டும் இப்படி நீக்கிடணும். நீக்கிட்டோம்னா இப்படி பாதாம் கிடைக்கும். இந்த பாதாமை நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா உடம்பு உள்ள நரம்புகள் பலப்படும், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம எப்பயுமே யங்காக இளமையாக இருக்க பாதாம் ஒரு டிப்ஸ். ஓகேவா?